டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடிப்பு தொடர்பான புதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை மாலை 6:52 மணிக்கு செங்கோட்டை அருகே கார் வெடித்து சிதறியது. இதில் 13 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக NIA அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கார் வெடிப்பு தொடர்பான புதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. டெல்லி செங்கோட்டை பயங்கரவாத தாக்குதலில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் டாக்டர் உமருக்கு சொந்தமான மற்றொரு கார் பறிமுதல் செய்யப்பட்டது. DL10CK0458 என்ற பதிவெண் கொண்ட சிவப்பு நிற ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட் கார் ஹரியானாவில் உள்ள பண்ணை வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த காரையும் போலியான ஆவணங்கள் கொடுத்தே உமர் வாங்கியது கண்டுபிடிக்கப்பட்டது. டெல்லி செங்கோட்டையில் நிகழ்ந்தது பயங்கரவாத தாக்குதல் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ள மத்திய அரசு இத்தாக்குதலில் வெளிநாட்டு சதி இருப்பதாகவும் கூறியுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கோழைத்தனமான தாக்குதலுக்கு மத்திய அமைச்சரவை கண்டனம் தெரிவித்ததாக கூறினார். சதி செயலில் ஈடுபட்டவர்கள், உறுதுணையாக இருந்தவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற பிரார்த்தனை செய்வதாகவும் தாமதமின்றி நீதி வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தார். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. பூட்டான் பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய பிரதமர் டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் குறித்து உயர்நிலை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் கார் வெடிப்புக்கான காரணம், விசாரணையின் நிலை, அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. தீபாவளி அன்று தாக்குதல் சதியை நிறைவேற்ற முடியாததால் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு நாளன்று டெல்லியில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகள் திட்டமிட்டதாக அதிர்ச்சிகர தகவல் கசிந்துள்ளது. தானும் உமரும் தாக்குதல் திட்டத்துடன் செங்கோட்டை பகுதிக்கு வந்ததாக கைதான முசமில் விசாரணையில் தகவல் கூறியதாக தெரிகிறது. டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடிப்பு சம்பவம் எதிரொலியாக ஜம்மு காஷ்மீரின் ரஜௌரியில் பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். வாகனங்கள் அனைத்தும் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் வாகனங்களில் உள்ள பொருட்களையும் பாதுகாப்பு படையினர் தீவிரமாக சோதனை செய்து வருகின்றனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மாரில் முப்படை வீரர்கள் இணைந்து நடத்திய போர் பயிற்சி நிறைவு பெற்றது. இக்கட்டான சூழலில் இணைந்து பணியாற்றுவது குறித்து ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது. விமானப்படையின் அதிரடி மீட்பு காட்சிகள் காண்போரை வியக்க வைத்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா பகுதியில் உள்ள ஜாப்ரி வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் 6 கையெறி குண்டுகள் கண்டுபிடித்து அங்கேயே அழிக்கப்பட்டன. ரகசிய தகவலின் பேரில் சோதனை மேற்கொண்ட போது கையெறி குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பயணிகள் அச்சமடைந்தனர். மும்பையிலிருந்து வாரணாசிக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் பயணிகளுடன் புறப்பட்டு சென்ற பின் மிரட்டல் விடுத்த நிலையில் அவசரமாக தரையிறக்கப்பட்டு சோதனை செய்த போது அது புரளி என்பது தெரிய வந்தது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். கனடாவின் ஒன்டாரியோவில் நடந்த G7 வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்தியா சார்பில் ஜெய்சங்கர் பங்கேற்றார். அப்போது அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை சந்தித்த அவர் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி 17ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நெல்லை மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சாலையில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாக்கினர். நெல்லை சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதேபோல் வள்ளியூர், ராதாபுரம், கூடங்குளம், திசையன்விளை உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது.
நெல்லை மாவட்டம் நாங்குநேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. நாங்குநேரி, வள்ளியூர், ராதாபுரம், திசையன் விளை, பழவூர், பணக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரம் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. பிரச்சனைக்கு சுமூக தீர்வு கிடைக்கும் வரை வெளிமாநிலங்களுக்கான 600 ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கேரளா, கர்நாடகா செல்லும் ஆம்னி பேருந்துகளுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் அபராதம் விதிப்பது தொடர்பாக இரு மாநில அரசுகளிடம் பேசி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் 15ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக தலைமை அறிவித்திருக்கிறது. பள்ளிப்பாளையம் பைபாஸ் சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள FL2 மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் பெருமளவில் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சங்கி கொள்கையை தாங்கி பிடிப்பதால் தான் அக்கட்சியிலிருந்து பலர் திமுகவிற்கு வருவதாக அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், அரசியலில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக EPS திமுக என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்கருத்துக்களை கூறி வருவதாக சாடினார். சென்னை எழும்பூரில் தமிழ்நாடு பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சீமானை சந்தித்து பேசினார். இதை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ள ஜெயக்குமார், தாங்கள் என்ன பேசினோம் என்பதை யாரும் இட்டுக்கட்டி பேசிவிடக் கூடாது என்பதற்காக ஒரிஜினல் ஆடியோ என குறிப்பிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியுடன் தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக பாஜக தலைமை கலந்து பேசி முடிவு செய்யும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். பட்டுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக மற்றும் பாஜக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்ததற்காக தாவேக்கவிற்கு பாஜக ஆதரவு தருவதாக கூற முடியாது என்றார். அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கில் காவல்துறை எப்படி திணறுகிறதோ அப்படித்தான் முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் வழக்கிலும் இருக்கிறது என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நெல்லை நாங்குநேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வழக்கின் சில விஷயங்களை பத்திரிகையாளர்கள் முன்பு சொல்ல முடியாது என்றார். வன்னியர்களுக்கான 15% இடஒதுக்கீடு கோரி டிசம்பர் 17ஆம் தேதி அனைத்து தொகுதிகளிலும் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி அழைப்பு விடுத்தார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அக்கரையில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், லட்சக்கணக்கானோர் திரண்டு 234 தொகுதிகளிலும் போராட்டம் நடத்த வேண்டும் என தெரிவித்தார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் டிசம்பர் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு குரு பூசையில் திரளான நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த 6 பேரிடம் 2வது நாளாக 8 மணி நேரமாக CBI அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கூட்டத்தில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் முதல் நாளில் 5 பேரிடம் விசாரணை நடைபெற்றது. காயமடைந்த மேலும் பலருக்கு சம்மன் அனுப்பி அவர்கள் மூலம் விவரங்களை சேகரிக்க CBI அதிகாரிகள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சாலைகளில் சென்டர் மீடியன்களில் கொடி கம்பங்கள் அமைக்கும் கட்சிகளுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என தமிழ்நாடு அரசு மீது சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரையன், சென்னை அண்ணா மேம்பாலத்தில் ஆளும் கட்சி கொடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அது குறித்த வீடியோ காட்சிகள் தன்னிடம் இருப்பதாகவும் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்றது. அப்போது வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு படகு வாங்கியிருப்பது உள்ளிட்ட பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார்.
தேர்தல் வந்தால் ஒரு பேச்சு, வராவிட்டால் வேறொரு பேச்சு, இதுதான் திமுகவின் மூச்சு என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ரைமிங்காக பேசினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பிரச்சாரம் செய்த அவர் கோவையில் மாணவி கூட்டு பாலியல் சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் வேறு யாரையோ சுட்டு பிடித்ததாக புகார் கூறினார். திமுகவினரால் மத்திய அரசிடமிருந்து திட்டங்களை கேட்டு பெற முடியாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். மோடி எங்கள் டேடி என்றவர் மத்தியில் ஆட்சியில் இருப்பது உங்கள் ஐயா இல்லை எங்கள் ஐயா என்றும் திமுக சொல்வதை டெல்லி கேட்காது என்றும் கூறினார். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் திமுகவின் வண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏற்றுவோம் என்றும் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். வேலூர் திமுக எம்பி கதிர் ஆனந்த் தனது ஆதரவாளர்களோடு நீதிமன்றத்தில் ஆஜரானார். கடந்த 2019ஆம் ஆண்டில் அவரின் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத பணம் 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக கதிர் ஆனந்த் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 2 பேர் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சென்னை பள்ளிக்கரணையில் சதுப்பு நிலம் என கூறப்படும் பகுதியில் எந்த பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்ற இடைக்கால உத்தரவை டிசம்பர் 2ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சதுப்பு நிலத்தில் பன்னடுக்கு குடியிருப்பு வளாகம் கட்ட அனுமதி அளித்த உத்தரவை ரத்து செய்ய கோரிய வழக்கை டிசம்பர் 3ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். இருவர் சம்மதத்துடன் உறவு கொள்ளப்பட்டு உறவு முறிந்த பிறகு தகராறு எழுந்தால் குற்றவியல் மிரட்டல் வழக்கு தொடுக்க இயலாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கராராக தெரிவித்திருக்கிறது. மேலும் தனிப்பட்ட ஏமாற்றத்தை குற்றவியல் செயல்முறை வழக்காக மாற்றவோ பயன்படுத்த முடியாது என கூறி திண்டுக்கல்லைச் சேர்ந்த பட்டதாரி மீது இளம்பெண் தொடுத்த வழக்கையும் ரத்து செய்து உத்தரவிட்டது. சென்னையில் ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் ரவுடி கருக்கா வினோத்திற்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து பூந்தமல்லி NIA சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு சிறையிலிருந்து வெளியே வந்த ரவுடி கருக்கா வினோத் ஆளுநர் மாளிகை முன்பு அடுத்தடுத்து 2 பெட்ரோல் வெடிகுண்டுகளை வீசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சாத்தான்குளம் வழக்கில் கூட்டு சதி பிரிவையும் சேர்ப்பது உள்ளிட்ட இடையீட்டு மனுக்கள் தொடர்பாக நவம்பர் 25ஆம் தேதிக்குள் உரிய முடிவெடுக்க CBIக்கு உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கை நவம்பர் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. இந்த வழக்கு விசாரணையை CBIயும் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் சேர்ந்து தாமதப்படுத்த நினைக்கிறீர்களா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். ஜாமீன் நிபந்தனைகளை நிறைவேற்றாத தேவநாதனை கைது செய்யுமாறு சென்னை முதலீட்டாளர்கள் நலன் பாதுகாப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதனுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கிய உயர்நீதிமன்றம் 100 கோடி ரூபாயை விசாரணை நீதிமன்றத்தில் வைப்பு தொகையாக செலுத்தும்படி நிபந்தனை விதித்திருந்தது. அமேசானில் ஐபோன் ஆர்டர் செய்தவருக்கு குழந்தைகளுக்கான பாடி வாஷ் வந்ததால் அதிர்ச்சி அடைந்து போலீசில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து அமேசானில் முறையிட்டும் நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டினார். சென்னை குரோம்பேட்டை அருகே ஜமீன் ராயப்பேட்டை பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த சுரேந்தர் ஆன்லைனில் 53,100 ரூபாய் செலுத்தி ஐபோன் ஆர்டர் செய்தார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்று வரும் திமுக 75 அறிவு திருவிழா மற்றும் அரசியல் புத்தக கண்காட்சி கருத்தரங்கில் இயக்குநர் கரு பழனியப்பன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தவேக தலைவர் விஜயை பற்றி கடுமையாக விமர்சித்த அவர் திமுகவை ஒழிப்பதற்காகவே தமிழகத்தில் பல்வேறு கட்சிகள் உதயமாவதாகவும் ஆனால் திமுக தொடர்ந்து நிலைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அடுத்த அம்மையார் குப்பத்தில் சாலை விரிவாக்க பணிக்காக ஆக்கிரமிப்பு வீடுகள் இடித்து அகற்றப்பட்டன. ஏற்கனவே அளவீடு செய்யப்பட்ட நிலையில் போலீசார் பாதுகாப்புடன் நெடுஞ்சாலைத்துறையினர் JCB வாகனத்தை கொண்டு ஆக்கிரமிப்புகளை இடித்து அகற்றினர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10 சுற்றுலா பயணிகள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ராசிபுரத்தைச் சேர்ந்த 10 பேர் சுற்றுலா சென்ற நிலையில் ஓட்டுநர் மது போதையில் சென்றதால் வேன் விபத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் கம்மைநல்லூர் அருகே ஏரியில் கிராவல் மண் கடத்திச் சென்ற வாகனங்களை தடுத்து நிறுத்திய பொதுமக்கள் கடத்தலில் ஈடுபட்ட ஒருவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். 15 நாட்களுக்கு மேலாக மண் கடத்துவதாகவும் ஏரி வறண்டுள்ளதை பயன்படுத்தி மண் திருடுவதாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். விருதுநகர்
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வியாபாரிகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டதை தொடர்ந்து சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. இந்த சூழலில் வியாபாரிகள் மோதலில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நகைக்கடை பஜாரில் சாலையை ஆக்கிரமித்து தள்ளுவண்டியில் வியாபாரம் செய்வது தொடர்பாக இரு வியாபாரிகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டு தாக்கிக் கொண்டனர். சிவகங்கையில் +2 மாணவர் உயிரிழப்புக்கு காரணமான மினி பேருந்து ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். சூரக்குடி அருகே ஏனாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் மினி பேருந்தில் பள்ளிக்கு சென்ற போது ஆதம் பள்ளிவாசல் அருகே முன்னால் சென்ற பள்ளி பேருந்து மீது மினி பேருந்து உரசியது. இதில் படிக்கட்டில் பயணம் செய்த சந்தோஷ்குமார் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். நாகை அருகே 2வது திருமணம் செய்த கணவர் தன்னை வீட்டை விட்டு வெளியேறுமாறு கூறி கொலை மிரட்டல் விடுப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் மனைவி புகார் அளித்துள்ளார். முத்துப்பேட்டை மின்வாரிய அலுவலகத்தில் இளநிலை பொறியாளராக பணிபுரியும் திருவாரூர் மாவட்டம் மணலியைச் சேர்ந்த மணிதாஸ் என்கிற இப்ராஹிம் மீது அவரது மனைவி தோப்புத்துறையைச் சேர்ந்த ஜெரினா அஸ்லாம் புகார் அளித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பட்டாவில் பெயர் சேர்க்க 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய VAO மற்றும் துணை தாசில்தாரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். மொடச்சூர் KAS காலனியைச் சேர்ந்த ஜெயா தனது தாயாரின் பெயரில் உள்ள நிலப்பட்டாவில் பெயர் சேர்க்க விண்ணப்பித்த போது கலிங்கயம் VAO சசிகுமார் லஞ்சம் கேட்டதாகவும் அவருக்கு மண்டல துணை தாசில்தார் மணிமேகலை உடந்தையாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. சென்னை திருவொற்றியூரில் கழிவுநீர் அடைப்பு ஏற்படுவதாக எழுந்த புகாரின் பேரில் மண்டல குழு தலைவர் தனியரசு நீரேற்று நிலையத்திற்கு அதிகாரிகளுடன் நேரில் விசிட் அடித்தார். அப்போது ஒப்பந்த ஊழியர் மது போதையில் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்ட அவர் ஒப்பந்ததாரரை நேரில் வரவழைத்து எச்சரிக்கை விடுத்தார். சென்னை முகப்பேர் MMM மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த 4 வயது சிறுமி உயிரிழந்தாள். தவறான சிகிச்சையால் தான் இறந்ததாக கூறி பெற்றோரும் உறவினர்களும் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குழந்தைக்கு ஆபத்து இல்லை என கூறி பணத்தை பறித்துவிட்டதாக பெற்றோர் குற்றம் சாட்டினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கொத்தனார் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளியை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சீகம்பட்டியைச் சேர்ந்த கருணாநிதி கடந்த 3 நாட்களுக்கு முன்பு வீட்டை விட்டு சென்றவர் மணப்பட்டி அருகே பாலத்திற்கு அடியில் தேங்கி கிடந்த தண்ணீரில் சடலமாக மீட்கப்பட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பச்சிளம் குழந்தை உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டுக்குடிசை பகுதியைச் சேர்ந்த அஜித் ஸ்னேகா தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் இன்குபேட்டர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. திருவாரூர் அருகே மின்சாரம் தாக்கி வெல்டர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நன்னிலம் அடுத்த சலிப்பேரி பகுதியைச் சேர்ந்த ஜெயராமன் என்பவரது மகன் ரஞ்சித் வெல்டிங் பணியில் ஈடுபட்டிருந்த போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் உடனிருந்த இருவர் காயமடைந்தனர். சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் வீட்டை காலி செய்ய சொன்னதால் ஆத்திரமடைந்து உரிமையாளரின் மகனை வெட்டிய வாடகைதாரரை போலீசார் தேடி வருகின்றனர். இதில் பலத்த காயமடைந்த 13 வயது சிறுவனுக்கு மருத்துவமனையில் 31 தையல்கள் போடப்பட்டு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறான். சாலிகிராமம் காந்திநகர் அண்ணா தெருவைச் சேர்ந்த கணேசன் வீட்டில் குடியிருந்த பாஸ்கரை காலி செய்யும்படி கூறியதாக கூறப்படுகிறது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே வேன் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 வயது குழந்தை உட்பட 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பாட்டபத்து பகுதியைச் சேர்ந்த சந்திரபிரகாஷ் மற்றும் குஷி என்ற 2 வயது குழந்தை இருவரும் விபத்தில் சிக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் கடலில் மூழ்கிய பக்தரை சரியான நேரத்தில் மீட்ட கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களுக்கு வெகுவாக பாராட்டு குவிந்து வருகிறது. திருநெல்வேலியைச் சேர்ந்த சங்கர் என்பவர் முடி காணிக்கை செலுத்திவிட்டு கடலில் நீராடி கொண்டிருந்த போது நீரில் மூழ்கிய நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பணியாளர்கள் துரிதமாக செயல்பட்டு அவரை காப்பாற்றினர்.
திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அம்பேத்கர் நகர் பகுதியில் கட்டுப்பாட்டு இழந்த கார் சாலையோரம் உள்ள கூரை வீட்டுக்குள் புகுந்தது. நல்வாய்ப்பாக வீட்டிற்குள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. சென்னையைச் சேர்ந்த பரத் ஸ்ரீ சிட்டி பகுதியிலிருந்து ஸ்கார்பியோ காரில் தொம்பரம்பேடு பகுதியில் உள்ள வழிபாட்டு தலத்துக்கு உறவினர்களுடன் சென்றார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பாதுகாவலர்கள் ஏலச்சீட்டு குழுக்கள் நடத்தும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் நிறுவனம் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டுள்ள பாதுகாவலர்கள் 303வது வார்டு கர்ப்பகால சர்க்கரை நோய் பிரிவு முன்பு ஏலச்சீட்டு குழுக்களில் ஈடுபடுவதும் சுவாமி கும்பிட்டபடி ஏலச்சீட்டை எடுப்பது போன்ற காட்சிகளும் பதிவாகியுள்ளன. திருச்சி SRM ஹோட்டல் நிலத்தை நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்தபோதே தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் கையகப்படுத்தியது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று SRM ஹோட்டல் தரப்பு வழக்கறிஞர் சையத் அகமது சவுத் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் SRM ஹோட்டல் நிலம் கையகப்படுத்தப்பட்டது தொடர்பாக மறு ஆய்வு மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளதாக கூறினார். கரூர் வழக்கு தொடர்பாக விசாரித்து வரும் CBI மீது தங்களுக்கு முழு நம்பிக்கை உள்ளதாகவும் விரைவில் உண்மையான குற்றவாளிகள் வெளியில் கொண்டுவரப்படுவார்கள் என தவேகா கொள்கை பரப்பு செயலாளர் அருண் தெரிவித்தார். சென்னை திருவிக நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கரூர் பரப்புரை தேதி மாற்றத்திற்கு எந்தவித காரணமும் கிடையாது என்றார். கன்னியாகுமரி மாவட்டம் அம்மாண்டிவிளை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு 1608 பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று இந்தியா வரைபடம் போல் நின்று சாதனை படைத்துள்ளனர். மேலும் மாணவர்களின் படைப்புகள் அனைத்தும் காட்சிப்படுத்தப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அடுத்த அடுக்கம் கிராமத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 18 சவரன் நகை மற்றும் 50,000 ரூபாய் பணம் கொள்ளையடித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. சின்னத்தாய் என்பவரின் வீட்டில் இந்த கொள்ளை சம்பவம் நிகழ்ந்த நிலையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அடுத்த சின்ன புளியம்பட்டி கிராமத்தில் குறி செல்வதாக கூறி வீட்டிற்குள் சென்று 17,000 ரூபாய் பணத்தை பர்சுடன் திருடிச் சென்ற 2 பேரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் சூழவாய்க்கால் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் மற்றும் ரமேஷ் என்பது தெரிய வந்தது. தன்னை மிரட்டி பணம் பறித்து வரும் கணவன் மனைவி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராமிய பாடகி மகா புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இணையதள கணக்கை கையாண்டு வரும் காயத்ரி மற்றும் கார்த்திக் அடிக்கடி மிரட்டி 80 லட்சம் ரூபாய்க்கு மேல் பறித்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மண்ணூர் பகுதியில் சாலையில் சுற்றி திரியும் கால்நடைகளால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். பராமரிப்பின்றி சாலைகளில் சுற்றி திரியும் கால்நடைகளின் உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் வெங்கட்டானூர் அரசு பள்ளியில் ஆசிரியர்களிடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக அவர்களை மாற்றக் கோரி பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தலைமை ஆசிரியர் உட்பட அனைவரையும் மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பெங்களூருவிலிருந்து 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்காவை வரவழைத்து கடலூரில் விற்பனை செய்து வந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புவனகிரி அடுத்த தீர்த்தனகிரி பகுதியைச் சேர்ந்த பாலசுப்ரமணியம் மற்றும் கொத்தட்டை பகுதியைச் சேர்ந்த மணியரசன் ஆகிய 2 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியம் சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் புறக்கணித்தனர். 1 ஆண்டுக்கான PF பணம் வழங்கவில்லை என கூறி புறக்கணிப்பு செய்ததாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பிரபல இனிப்பகமான குப்தா பவன் உணவுப் பொருட்களில் கரப்பான் பூச்சி கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அங்கு வைக்கப்பட்டிருந்த மிக்சர் டப்பாவில் கரப்பான் பூச்சி ஓடிக்கொண்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த வாடிக்கையாளர் கடை ஊழியரிடமும் மேலாளரிடமும் புகார் அளித்த நிலையில் அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. சேலம் மாநகரம் கொண்டலாம்பட்டி அருகே கஞ்சா போதையில் ரவுடிகள் CCTV கேமராக்களை உடைக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. மேட்டு தெரு மற்றும் சுடுகாடு செல்லும் பாதைகளில் கஞ்சா போதையில் ரவுடிகள் காவல்துறை உதவியோடு பொதுமக்கள் பங்களிப்பில் வைத்த CCTV கேமராக்களை உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். தூத்துக்குடியில்
ஒரே கப்பலில் இருந்து 103 காற்றாலை இறக்கைகள் இறக்குமதி செய்து வஉசி துறைமுகம் சாதனை படைத்திருக்கிறது. 2025 அக்டோபர் வரை 2300 காற்றாலை இறக்கைகளை வஉசி துறைமுகம் கையாண்டுள்ளதாகவும் இது முந்தைய நிதியாண்டை காட்டிலும் 61% அதிகம் எனவும் துறைமுக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரோட்டில் எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை அமைச்சர் முத்துசாமி வருவதற்குள் தொடங்கியதாக கூறி அவரது ஆதரவாளர்கள் மேடையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியது. திமுக கூட்டணி சார்பில் நடைபெற்ற போராட்டத்தை எம்பி பிரகாஷ், அமைச்சர் உள்ளிட்டோர் வருவதற்கு முன்பு தொடங்கியதாக கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே அரசு பள்ளி ஆசிரியரை கொலை செய்த வழக்கில் அவரது தோழி உள்ளிட்ட 3 வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ராமச்சந்திர பட்டணத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவரை கறி விருந்துக்கு அழைத்து மதுவில் விஷம் கலந்து கொடுத்து கொன்றதாக பொன்செல்வி, அவரது தந்தை தங்கபாண்டி, சகோதரர் முருகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேட்டில் மது போதையில் இருந்த இளைஞர் பேக்கரி கடையை அடித்து நொறுக்கிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அகர மணல்மேடு கிராமத்தைச் சேர்ந்த ஜெய்சிங் என்பவர் பேக்கரி கடையின் முன்பு இனிப்பு, கார வகைகளை வைத்திருக்கும் கண்ணாடி பெட்டிகளை சுத்தியலால் அடித்து நொறுக்கியதாக கைது செய்யப்பட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மணிமுத்தாற்றில் மணல் அள்ளியதாக டிராக்டர் வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட டிராக்டரை காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்ல மோட்டாம்பட்டி கிராமத்தினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு வீடு கட்ட மணல் அள்ளியதாக கூறி போலீசாருடன் பெண்கள் வாக்குவாதம் செய்தனர். சென்னையில் இளம்பெண்ணை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரியைச் சேர்ந்த லிபின்ராஜ் என்பவர் மோஜ் செயலி மூலம் அப்பெண்ணுடன் அறிமுகமாக்கி பின்னர் நட்பாக பழகி வீடியோ காலில் ஆடையின்றி வரவழைத்து வீடியோ பதிவு செய்து மிரட்டியதாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பழைய காகிதங்களை ஏற்றிச் சென்ற மினி லாரி திடீரென தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. குள்ளம்பாளையம் அருகே மினி லாரியின் முன்பகுதியில் உள்ள வயர்கள் ஒன்றோடு ஒன்று உரசியதில் ஏற்பட்ட தீ விபத்தில் லாரி மற்றும் பழைய பேப்பர்கள் தீப்பிடித்து எரிந்த நிலையில் ஓட்டுநர் கீழே குதித்து உயிர் தப்பினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஆந்திர மாநிலத்திற்கு காரில் கடத்த முயன்ற 1 டன் ரேஷன் அரிசியை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து ஒருவரை கைது செய்தனர். ஆம்பூரிலிருந்து ஆந்திரா நோக்கி சென்ற காரை நிறுத்தி உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை செய்ததில் மதனஞ்சேரியைச் சேர்ந்த ராஜலிங்கம் என்பவர் காரில் ரேஷன் அரிசியை பதுக்கி வைத்து ஆந்திராவிற்கு கடத்த முயன்றதை கண்டுபிடித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் தங்க நகைகள் மற்றும் 75,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்ததாக 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மாங்கனாம்பட்டையைச் சேர்ந்த தஸ்லீம் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் நகை, பணம் கொள்ளையடித்து சென்றதாக போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. நாகை அருகே வடக்கு பொய்கை நல்லூரில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் அம்மன் கழுத்தில் இருந்த 8 கிராம் திருமாங்கல்யத்தை மர்ம நபர் ஒருவர் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியானது. வழக்கம் போல் பூஜை செய்வதற்காக சென்ற அர்ச்சகர் அம்மன் கழுத்தில் இருந்த திருமாங்கல்யம் காணாமல் போனதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து போலீசாரிடம் புகார் அளித்தார். தென்காசியில் கோவில் ஊழியர் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காசி விஸ்வநாதர் சுவாமி கோயிலுக்கு சொந்தமான மேலகரம் பகுதியில் உள்ள இடத்தை சிலர் விற்பனை செய்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து அங்கு சென்று விசாரித்த ஊழியர் பொன்னையா கோயிலுக்கு சொந்தமான இடம் என பெயர் பலகை வைத்ததால் தாக்கியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையார் மலையோர கிராமத்தில் மீண்டும் காட்டு யானை கூட்டம் உலா வரும் நிலையில் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. குடியிருப்பு மற்றும் ரப்பர் தோட்டம் பகுதிகளில் யானை கூட்டம் உலா வருவது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட திருநங்கைகளை சப் கலெக்டர் கடும் கோபமாக பேசி விரட்டிய வீடியோ காட்சி வெளியாகியது. மணலூரில் 15 ஆண்டுகளாக வசித்து வரும் திருநங்கைகள் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி சப் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது.
வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மலட்டாறு, கொட்டாறு உள்ளிட்ட ஆறுகளில் தொடர் மணல் திருட்டு நடைபெறுவதாக புகார் எழுந்திருக்கிறது. மணல் திருடர்கள் மீது வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் கோரிப்பாளையத்தில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனை வளாகத்தில் சுற்றித் திரியும் தெருநாய்களால் மருத்துவ பயனாளிகள் மற்றும் அவர்களை பார்க்க வரும் உறவினர்கள் அச்சமடைந்துள்ளனர். மருத்துவமனை நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து பொதுமக்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டில்பாடு மீனவ கிராமத்தில் சீட்டு கம்பெனி நடத்தி பணம் மோசடி செய்து தலைமறைவானவர் வீட்டை முற்றுகையிட்ட கிராம மக்கள் வீட்டிற்கு சங்கிலியால் பூட்டு போட்டு போஸ்டர் ஒட்டினர். சீட்டு கம்பெனி நடத்தி வந்த டென்னிஸ் சீட்டு பணத்தை முறையாக வழங்காமல் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்துடன் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் குடும்பத்தினரை இணையத்தில் அவதூறு பரப்பிய புரட்சி தமிழர் மக்கள் கழக நிறுவன தலைவரை போலீசார் கைது செய்தனர். நாகை மாவட்டம் விழுந்தமாவடி தென்பாதி ஊராட்சியைச் சேர்ந்த ஆனந்தராஜ் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி, முதல்வர் மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, MP கனிமொழி குறித்து முகநூலில் அவதூறு பரப்பியதாக திமுக தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியாடி அருகே 4 வழிச்சாலை திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் இருந்த கல்லறைகளை இடித்து சேதப்படுத்திய அதிகாரிகள் சட்ட போராட்டத்திற்கு பின் மீண்டும் கட்டி கொடுத்தனர். தேசிய நெடுஞ்சாலைக்காக ஜெயராமன் என்பவரது 59 சென்ட் நிலத்தை கையகப்படுத்திய அதிகாரிகள் குடும்ப கல்லறையை இடித்து தரைமட்டமாக்கியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே அரசு நடுநிலைப் பள்ளி மேலாண்மை குழு தலைவரை நீக்கக்கோரி தீர்மானம் நிறைவேற்றியும் நடவடிக்கை எடுக்காததால் பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலாண்மை குழு தலைவர் நதியா ராஜகோபால் தனது பணியை சரிவர கவனிக்காமல் இருப்பதாக பெற்றோர்கள் புகார் தெரிவித்தனர். மேற்கு கரை பகுதியில் முகமூடி அணிந்த இஸ்ரேலிய குடியேறிகள் பால் ஏற்றி வந்த லாரிகளுக்கு தீ வைத்ததோடு அங்கிருந்த கார் கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்தினர். அலுவலக பகுதிக்குள் புகுந்த இஸ்ரேலிய குடியேறிகள் அலுவலகம் மீதும் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் இந்த காட்சிகள் அங்கிருந்த CCTV கேமராவில் பதிவாகியிருந்தன. பெருநாட்டில் வேன் மீது மோதிய பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 37 பேர் உயிரிழந்தனர். வேன் மீது பேருந்து நேருக்கு நேர் மோதிய விபத்தில் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்தது. இதில் பேருந்தில் இருந்த 26 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஈரானில் விண்வெளி வாரத்தை முன்னிட்டு தெஹ்ரானில் நடைபெற்ற ஏவுகணை கண்காட்சியில் அந்நாட்டில் உள்ள அனைத்து வகையான ஏவுகணைகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இந்த கண்காட்சியில் ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் ஏவுகணை, ட்ரோன்கள் மற்றும் பிற உபகரணங்கள் இடம்பெற்றுள்ளன. இதனை பார்வையிட்ட பொதுமக்கள் அதன் செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தனர். ஒருநாள் போட்டிக்கான ICC தரவரிசை பட்டியலில் டாப் 10 இடங்களில் இந்திய வீரர்கள் 4 இடம் பிடித்து அசத்தியுள்ளனர். அதன்படி முதல் இடத்தில் ரோஹித் சர்மாவும், 4வது இடத்தில் கில்லும், 9வது இடத்தில் ஸ்ரேயஸ் ஐயரும் தொடர்கிறார்கள். அதிரடி பேட்ஸ்மேனான கோலி ஒரு இடம் முன்னேறி 5வது இடத்தை பிடித்துள்ளார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டனாக ரவீந்திர ஜடேஜா நியமனம் செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த ஆண்டு அணியை வலுப்படுத்த ராஜஸ்தான் அணியின் சஞ்சு சாம்சனை தங்கள் பக்கம் இழுக்க பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அந்த அணியின் ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன் ஆகியோரை தங்கள் அணிக்கு தரும்படி ராஜஸ்தான் ராயல்ஸ் கேட்டுள்ளது. 19வது IPL கிரிக்கெட் தொடருக்கான வீரர்களின் மினி ஏலம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அபுதாபியில் நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. IPL தொடருக்கான மினி ஏலம் அடுத்த மாதம் 15 அல்லது 16ஆம் தேதிகளில் நடத்தப்படவிருக்கிறது. இதனிடையே தொடர்ந்து 3வது முறையாக ஏலத்தை வெளிநாட்டில் நடத்த இந்திய கிரிக்கெட் வாரியம் முடிவு செய்திருக்கிறது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி ஆடும் 11இல் த்ருவ் ஜுரேலுக்கு வாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நாளை தொடங்குகிறது.
கவுகாத்தியில் வரும் 22ஆம் தேதி நடக்கும் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டியில் இடைவேளை நேரம் மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு சூரியன் முன்னதாகவே மறைந்துவிடும் என்பதால் தேநீர் இடைவேளை பகல் 11 மணிக்கும் மதிய உணவு இடைவேளை பிற்பகல் 1:20 மணி முதல் 2 மணி வரையும் விடப்படும். சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியுள்ள பராசக்தி திரைப்படத்தில் பிரபல இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா பாடியுள்ளதாக அந்த படத்தின் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் தெரிவித்துள்ளார். சுதா கொங்கரா இயக்கியுள்ள இந்த படத்தில் அதர்வா, ஸ்ரீலீலா, ரவி மோகன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். விஜய் சேதுபதி அடுத்ததாக இயக்குனர் பாலாஜி தரணிதரனுடன் மீண்டும் இணைந்து புதிய படத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும், சீதகாதி ஆகிய வெற்றி படங்களை இயக்கிய பாலாஜி தரணிதரனுடன் மீண்டும் கைகோர்க்க விஜய் சேதுபதி முடிவு செய்துள்ளார். இப்படத்தில் அவருக்கு ஜோடியாக லிஜோ மோல் நடிக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம் நடிப்பில் வெளியான பைசன் திரைப்படம் உலகளவில் இதுவரை 70 கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளதாக படக்குழு போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளது. அர்ஜுனா விருது வென்ற கபடி வீரர் மனதி கணேசனின் வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட இப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. அர்ஜுன், ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்துள்ள தீயவர் குலை நடுங்க படத்தின் ட்ரெய்லர் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. அறிமுக இயக்குனர் தினேஷ் லட்சுமணன் இயக்கியுள்ள இந்த படத்தில் பிக் பாஸ் அபிராமி, பிரவீன் ராஜா, ராம்குமார், தங்கதுரை, பேபி அனிகா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இந்த படம் வரும் 21ஆம் தேதி வெளியாகிறது. இயக்குனர் ராஜமௌலி இயக்கும் புதிய படத்தில் மந்தாகினி எனும் கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகை பிரியங்கா சோப்ராவின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகவிருக்கும் இப்படத்தின் பெயர் வரும் 15ஆம் தேதி நடைபெறும் நிகழ்ச்சியில் அறிவிக்கப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள பிரபல தனியார் கல்லூரியில் மதராஸ் மாஃபியா கம்பெனி திரைப்படத்தின் ப்ரமோஷனுக்காக விஸ்காம் மாணவர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. படத்தின் கதாநாயகன் ஆனந்தராஜ், கதாநாயகி பிக் பாஸ் புகழ் சம்யுக்தா, இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா உள்ளிட்ட பலரும் மாணவ மாணவிகளுடன் உற்சாகமாக நடனமாடினர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே முத்தாலம்மன் சிலை எடுப்பு திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. நாராயணபுரம் மற்றும் கல்லுப்பட்டி கிராம மக்கள் 1008 தீப்பந்தங்கள் ஏந்தி முத்தாலம்மன் கண்ணை கட்டியவாறு ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் உண்டியல் காணிக்கை எண்ணும் போது வெள்ளி மாலை ஒன்றை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளதை பார்த்து ஊழியர்கள் ஆச்சரியம் அடைந்தனர். கந்த சஷ்டி விழாவை முன்னிட்டு பக்தர்கள் செலுத்திய காணிக்கை எண்ணப்பட்ட போது 54 கிராம் எடை உள்ள சரஸ்வதி, லட்சுமி, விநாயகர் படங்கள் பொறிக்கப்பட்ட வெள்ளி மாலை கிடைத்துள்ளது.